விட்டாச்சு நமக்கு ஹாலிடேஸ், பிபிஎஸ் நாட்கள் ஜாலிடேஸ். விட்டாச்சு நமக்கு ஹாலிடேஸ், பிபிஎஸ் நாட்கள் ஜாலிடேஸ். திகுதிகுவேன கூட்டம் கூடி தகதகவேன ஆட்டம் போட்டு, திகுதிகுவேன கூட்டம் கூடி தகதகவேன ஆட்டம் போட்டு. விட்டாச்சு நமக்கு ஹாலிடேஸ், பிபிஎஸ் நாட்கள் ஜாலிடேஸ். Jesus is the way of salvation. This is a song of vacation. Jesus is the way of salvation. This is a song of vacation. திட்டம் பேரும் திட்டம், மீட்பின் திட்டம், உலகத்தே மீட்க கடவுள் போட்ட திட்டம். திட்டம் பேரும் திட்டம், மீட்பின் திட்டம், உலகத்தே மீட்க கடவுள் போட்ட திட்டம். அதுவரைக்கும் இருந்ததுங்க என்னென்னவோ சட்டம், ஆண்டவர் மீட்கல் என்ன நமக்கு தானே நஷ்டம். அதுவரைக்கும் இருந்ததுங்க என்னென்னவோ சட்டம், ஆண்டவர் மீட்கல் என்ன நமக்கு தானே நஷ்டம். Jesus is the way of salvation. This is a song of vacation. Jesus is the way of salvation. This is a song of vacation. திட்டம் போட்ட கடவுளை நீ துள்ளி குதித்து கொண்டாடிடு. திட்டம் போட்ட கடவுளை நீ துள்ளி குதித்து கொண்டாடிடு. நம்ம விபிஎஸ் அங்கே பாடி உற்சாகமா ஆட்டம் போட்டு மகிழ்ச்சியாவுங்க. நம்ம விபிஎஸ் அங்கே பாடி உற்சாகமா ஆட்டம் போட்டு மகிழ்ச்சியாவுங்க. விட்டாச்சு நமக்கு ஹாலிடேஸ், பிபிஎஸ் நாட்கள் ஜாலிடேஸ். விட்டாச்சு நமக்கு ஹாலிடேஸ், பிபிஎஸ் நாட்கள் ஜாலிடேஸ். ஹாய் குட்டீஸ், வான்மலருடைய விபிஎஸ்க்கு உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்கிறேன். லீவ் விட்டாங்களா? எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கிறீங்களா? போன வருஷம் விபிஎஸ்க்கு நீங்கள்லாம் வந்திருந்தீங்க இல்லையா? இந்த வருஷமும் 5 நாள் விபிஎஸ் இருக்குது. அதே மாதிரி கடைசி நாள் 6வது நாள் விபிஎஸ் திருவிழா உங்களுக்காக காத்திருக்கு. நிறைய பாடல்கள், படங்கள், பாடங்கள் நிறைய இருக்குது உங்களுக்காக. அதே மாதிரி டெய்லி உங்களுக்காக கேள்வி கேட்போம். பதில் சொல்கிறவங்களுக்கு டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த வருஷத்துலேருந்து உங்கள் எல்லாருக்கும் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அனுப்பி வைக்கப்படும். சரியா? 2024ஆம் ஆண்டிற்கான வான்மலருடைய விபிஎஸ் பாடத்தின் கருப்பொருள் என்ன தெரியுமா? மனிதனுக்கான கடவுளின் மீட்பின் திட்டம். மனிதனுக்கான கடவுளின் மீட்பின் திட்டம். இந்த தலைப்பில் 5 பாடங்கள் உண்டு. தினம் ஒரு பாடமாக உங்களுக்கு ஒரு ஆண்டி, 2 அங்கிள் எல்லாம் உங்களுக்காக பாடம் எடுப்பாங்க. பாடத்தை பாருங்கள், அங்கே கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள், டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க. பாடத்துக்குள்ளே போகலாமா? குட் மார்னிங். நல்ல செல்ல பிள்ளைகள், கரெக்டாக நீங்கள் இன்றைக்கி 2வது நாள் பிபிஎஸ்க்கு வந்துட்டீங்க. நீங்கள் நேற்றுக்கு உங்களுக்கு பிபிஎஸ் கிளாஸ் நல்லா இருந்ததா, பிடிச்சிருந்ததா? வெரி குட், வெரி குட். சரி, நேற்றைக்கு நம்ம கற்றுக்கொண்ட தலைப்பு என்ன? மீட்பின் திட்டத்தில் ஒரு நாடு. எல்லோரும் போய் அதை படிச்சிருப்பீங்கள்ல, பார்த்துருப்பீங்க, உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய 2வது நாள் பாடம் என்ன? மீட்பின் திட்டத்திற்கான ஒரு சமூகம். சொல்லுங்கள், மீட்பின் திட்டத்திற்கான ஒரு சமூகம். ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கிற பாடம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயமாகவே உங்களுக்கு பிற்காலத்தில் இது உங்களுக்கு அதிகமாக உதவியாக இருக்கின்றதுல சந்தேகமே இல்லை. பார்த்திங்கன்னா சமூகம், மீட்பின் திட்டத்துக்காக சமூகம்னா என்ன? ஆங்கிலத்தில் அதை சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு குழு, ஒரு குறிப்பிட்ட மக்கள் குழுவை அது குறிக்கும். தமிழர்கள்,
ஒரு இந்தியர் அப்படின்னு சொல்லும். ஒரு அரசியல் சட்ட அமைப்பில் புவியியல் நிலையில் ஒரு மக்கள் கூட்டம் அங்கே இருக்கும். அந்த மக்கள் ஒரு மொழியை பேசுவாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது தான் அது சமூகம், சொசைட்டி என்று நம்ம அழைக்கிறோம். இந்த கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் இந்த சமூகத்தின் பங்கு என்ன, இந்த சொசைட்டியினுடைய பங்கு என்னன்றது இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் கடவுள் என்னென்ன நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறாரோ அதை திருமறையின் வாயிலாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததியில் யாக்கோப் நம்ம சொன்னோம். ஆபிரகாமை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். ஆபிரகாமுடைய பையன் பேர் தெரியுமா? ஈசாக்கு. அந்த ஈசாக்கு பிள்ளைகள் பேர் தான் ஏசா, யாக்கோபு. இப்படி அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க. அப்பா, அம்மா, பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துருந்தாங்க. இப்படி இருக்கும்போது யாக்கோபு கொஞ்சம் ஏமாத்துகிற வேலையெல்லாம் இருந்துச்சு. ஏசாவை அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது ஏசாவுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபுக்கு ஒரு ஆசை. அப்படி அதனால் என்ன பண்ணான்னா, அவங்க அப்பாவுக்கு நல்ல நான்வெஜ் பிடிக்கும், கொளுத்த கன்று. அதெல்லாம் அடித்து கொண்டு ஏசா பேசுகிற மாதிரி பேசி அப்படியே ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். அப்புறமா ஏசா வந்த சமயத்தில் அவங்க அப்பாவால் ஏசா கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியல. இதனால் ஏசாவுக்கு பயங்கர கோபம். என்னடா என் தம்பி எனக்கு ஆசீர்வாதத்தை ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு கோபத்தில் இருந்தான். அப்படி கோபத்தில் இருந்ததுனால இந்த யாக்கோபு என்ன பண்ணிட்டான்னா, அவங்க மாமா வீட்டுக்கு ஓடி போயிட்டான். ஒழிச்சு ஓடி போயிட்டு போகிற வழியில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கடவுள் அவனுக்கு தரிசனமானார். சொப்பனத்தில் பார்க்குறான், மேலேயும் கீழேயும் வானத்துக்கும் பூமிக்கு இடையில் ஒரு பெரிய ஏணி வச்சுருக்காங்க. அந்த ஏணியில் ஏஞ்சல்ஸ் எல்லாம் மேலே போகிறாங்க, கீழே வராங்க. இது அப்படி பார்க்குறான். இந்த தரிசனத்தை பார்த்த சமயத்தில் ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னார், ஆபிரகாமு கொடுத்த அந்த நாட்டை யாக்கோபே நான் உனக்கு தருவேன்னு ப்ராமிஸ் பண்ணார். இன்றைக்கி நம்ம லீவில் வந்திருக்கோம், சம்மர் வெக்கேஷனில். அப்பா டாடி எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருப்பீங்களான்னு கேட்டிருப்பீங்க. உங்கள் டாடி சரி இந்த லீவ் வந்தவொடனே வாங்கி தரேன்னு சொல்லிப்பாங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் சம்மரில் சைக்கிள் அங்கங்கே சுற்ற போகிறீங்க, அப்பா சொன்னால் கொடுப்பாங்கல்ல. அதே மாதிரி ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு சொல்கிறார், யாக்கோபே ராத்திரி சொல்கிறாரு, உனக்கு நிச்சயமாக என்ன பண்ணுவேன், ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த நாட்டை கட்டாயமாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தார். எப்போவுமே நிறைய நேரத்தில் நிறைய பேர் ப்ராமிஸை அவங்க திருப்பி செய்கிறதில்ல. ப்ராமிஸாக மறந்துடுவாங்க, ப்ராமிஸ் பண்ணுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம கடவுள் எதை ப்ராமிஸ் பண்ணாலும் எந்த வாக்குத்தத்தை கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த யாக்கோபு அங்கே மாமா வீட்டுக்கு போனான். அவங்க மாமா பிள்ளைகளை கல்யாணம் பண்ணான், திருமணமெல்லாம் ஆயிடுச்சு, அவனுக்கு குழந்தைகள்லாம் பிறந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக அங்கே வாழ்ந்துகிட்டே இருக்கார். அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிற நாட்களில் திருப்பி வீட்டுக்கு வரணும்னு ஆசை வந்துச்சு யாக்கோபுக்கு. கல்யாணமான மனைவி பிள்ளைலாம் கூட்டிக்கிட்டு வரணும் அப்படின்னு ஆசை. ஆனால் பயம், ஏசா இருக்கிறானே, எங்கள் அண்ணனுக்கு ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கிட்டு வந்தாலும் அந்த பயம். அப்படி இருக்க சமயத்தில் யாக்கோபு திரும்பி வீட்டுக்கு வரும்போது அங்கே என்னாச்சுன்னா திரும்பமா கடவுள் அவனுக்கு தரிசனம் மாறார். அப்படி அங்கே யாக்கோபு என்ன சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் என்ன ஆசீர்வதிச்சா தான் நான் போவேன், நீங்கள் ஆசீர்வதிக்கலாம் உங்களை விட மாட்டேன், ஒரே இப்படியே பிடிச்சிக்கிட்டான். கடைசியில் இந்த யாக்கோபு தான் ஏமாற்றிட்டு வந்தான். அவனுக்கு பேர் என்ன, எத்தன்னு கூட சொல்லலாம். அந்த எத்தனாகிய அந்த யாக்கோபை இனி எத்தன்லடா, இனிமேல் நீ இஸ்ரவேல்னு ஒரு பேரை மாற்றினார். பேரை மாற்றினதான் அதிலிருந்தான் அந்த சந்ததியார் இஸ்ரவேலர்னு அழைக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து அவங்களுடைய பெயர் இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் மக்கள் என்று தொடர்ந்து அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். எகிப்து தேசத்தில் ஜனங்களும் அடிமைகளாக இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, ரொம்ப பாடுபடுத்தினாங்க. செங்கல்லாம் இருக்க வச்சாங்க, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, ரா மெட்டீரியல் எல்லாவற்றையும் இவங்களே செய்தாங்க. ரொம்ப அடிமைத்தனம். அடிமைன்னு அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு எந்த சுதந்திரம் கிடையாது, சொல்கிறதெல்லாம் செய்யணும், கஷ்டம். குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களையும் விட்டுட்டு போய் செய்யணும், இந்த குறிப்பிட்ட அப்படியெல்லாம் ரொம்ப வேதனையோடு கூட அந்த ஜனங்கள் அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் அவங்கள எப்படியாவது விடுவிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் மோசேன்னு ஒருத்தர் அழைச்சார். மோசே இங்கே வா, எல்லாரும் வேதனையோடு இருக்காங்க, ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க, அந்த ஜனங்கள் எல்லாம் எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி சொன்னார். அப்போ ஆண்டவர்களுக்கு ஒரு தரிசன கூடாரத்தை அவர்களுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்தார். அங்கே வந்தவன கானான் தேசத்துக்கு வந்தாங்க. யோசுவா 12 பிள்ளைகளுக்கும் அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்தாரு. சண்டையெல்லாம் போடல, நிறைய பேர் சண்டை போடுவாங்க, சொத்தை பங்கிட்டு கொடுத்தாங்க. அந்த இடத்துல
இந்த ஜனங்கள் மேசியாவையும் மீட்பின் திட்டத்தையும் அறிந்து கொண்ட ஜனங்களாக இருந்தாங்க. இந்திய தேசத்தில் மீட்பராம் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய சமூகமாக இருக்க நாம் பிரார்த்தனை செய்வோம். ஹாய் குட்டீஸ், வான்மலருடைய ஆன்லைன் விபிஎஸ்ல இது 2வது நாள். மீட்பின் திட்டத்திற்காக ஒரு சமூகம், சரியா? இந்த தலைப்பில் தான் இப்போது சுந்தர் சிங் அங்கிள் உங்ககிட்ட பேசினாங்க. எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இப்போ அவங்க பேசினதுலேருந்து நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். கேள்விக்கு பதிலை நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அனுப்பணும், தனி மெசேஜில் அனுப்பக்கூடாது, சரியா? கர்த்தர் யாக்கோபிற்கு தரிசனத்தில் என்ன கூறினார்? இந்த கேள்விக்கான பதிலை விபிஎஸ் வாட்ஸ்அப் குழுவிலேயே பதிவு செய்யுங்க. ஹலோ, இன்னைக்கு விபிஎஸ் உடைய செகண்ட் டேக்கு வந்துட்டோம். ஓகேவா? சரி, இன்னைக்கு என்ன? மீட்பின் திட்டத்தில் ஒரு சமூகம். நேற்று என்ன பார்த்தோம்? மீட்பின் திட்டத்தில் ஒரு நாடு பார்த்தோம். இன்னைக்கு ஒரு சமூகம். ஓகே, இந்த சமூகம்னா இப்போ இந்தியா தேசம், இந்திய நாடு, இது இந்தியர்கள் ஒரு சமூகம். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்தியர் ஒரு சமூகம். அதே மாதிரி நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழர்கள் ஒரு சமூகம். ஸோ இந்திய தேசம் பார்த்திங்கன்னா பல மொழிகள் இருக்கிறது, பல மக்கள் இருக்கிறாங்க, பல இனங்கள் இருக்கிறது, அப்புறமா பல மாநிலங்கள் இருக்கிறது. அதே மாதிரி மாவட்டங்கள், எவ்வளோ மாவட்டங்கள், எவ்வளோ சின்ன சின்ன டவுனுங்க, சின்ன சின்ன கிராமங்கள், இப்படி பல விதமான கிராமங்களும் பல விதமான மாவட்டங்களும் இருக்குது. ஸோ இந்தியா தேசம்னா இவ்வளோண்டு தேசம் இல்லை, இவ்வளோ பெரிய தேசம் அது. ஸோ இந்த இந்தியா தேசத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை ஜனத்தொகை இருக்குது தெரியுமா? மக்கள் தொகை உலகத்திலேயே சிறந்த நாடு நம்ம இந்தியா தேசம். 1.44 பில்லியன் மக்கள் தொகை நிறைந்த ஒரு தேசம் நம்மளுடைய இந்திய தேசம். சரி, இது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 7.7 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்படியாக இவ்வளோ பெரிய தேசம் நம்மளுடைய இந்தியா தேசம். இந்த தேசம் வந்துட்டு நீர்வளமும் நிலவளமும் நிறைந்த ஒரு தேசம். நம்மளுடைய தேசத்துக்கு எந்த குறையும் இல்லை. நிறைய நிலங்கள் இருக்குது, நிறைய நீர்வளங்கள், ஆறுகள், குளங்கள் எல்லாம் அப்படி நிறைய இருக்கிறது. பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேசமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு தேசம். இந்த தேசத்தில் இந்த சமூகத்தை கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்திய தேசம் எவ்வளோ பெரிய ஒரு நாடு இது. இந்த நாட்டின் மேலே கர்த்தர் அன்பாக இருக்கிறார். இவர் இந்த தேசத்தின் மேலே ஒரு மீட்பின் தேசமாக இதை நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். சரி, இந்த மீட்பின் தேசமாக நம்மளை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? கடவுள் என்ன சொல்கிறாரு? நான் உங்கள் கடவுளாயிருக்கிறேன் அப்படின்றாரு. நம்ம அனைத்து பில்லியன் மக்கள், இந்திய மக்களை பார்த்து கடவுள் என்ன சொல்கிறாரு? நான் உங்கள் கடவுளாயிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்மளை ஒரு கேள்வி கேட்குறார். நீங்கள் என் ஜனமாயிருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்வீங்க நீங்கள்லாம்? கடவுளே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் உங்களுடைய ஜனம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இன்னைக்கு இதுதான் மீட்பின் திட்டம். நம்மளுடைய சமூகத்துக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற மீட்பின் திட்டம் என்ன? நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம், கடவுள் நமக்கு கடவுளாக இருக்கிறார். இதுதான் ஒரு பெரிய திட்டம். அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்ம மேல் அன்பாக இருக்கிறார். நாமும் கடவுள் மேலே அன்பாக இருக்க வேண்டும். நம்ம கடவுள் மேலே ஒரு அன்பாக இருக்கும்போது கடவுள் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சமூகம், உங்களுடைய சமூகம், என்னுடைய சமூகம் ஒரே சமூகம், கடவுளுடைய சமூகமாக இருக்க உங்கள் அனைவரையும் ஜெபித்து வேண்டிக் கொள்கிறேன். பாடம் 2, மீட்பின் திட்டத்திற்காக ஒரு சமூகம். இந்த ஆண்டி எடுத்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த பாடத்தில் உங்களுக்கு கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால்
இந்த வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கான பதில்களை நாங்கள் அங்கேயே டைப் பண்ணுவோம். சரியா? இன்றைக்கி இந்த ஆண்டி எடுத்த பாடத்திலே இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி. கடவுள் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? கடவுள் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இந்த கேள்விக்கான பதிலை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. மறந்துடாதீங்க, பதில் சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரிசு இருக்குது. உங்கள் அத்தனை பேருக்கும் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வான்மலர் இல்லத்திலே இருந்து வழங்கப்படும். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதிக்கு போகலாமா? போலர்பணி யூதாவை போலர்பணி அர்ப்பணி அர்ப்பணி யூதா குலம் போலர்பணி யூதாவை போலர்பணி பென்யமீனுக்காக தன்னையே கொடுத்தான் அர்ப்பணி அர்ப்பணி யூதா குலம் போலர்பணி யூதாவை போலர்பணி அர்ப்பணி அர்ப்பணி யூதா குலம் போலர்பணி யூதாவை போலர்பணி. தாவீதை போலர்பணி ஆடுகளுக்காக சிங்கத்தை கிழித்தான். இயேசுவை போலர்பணி உலகத்துக்காக தன்னையே கொடுத்தார். உன்னை நீயும் அர்ப்பணி அவர் பணிக்காக. உன்னை நீயும் அர்ப்பணி அவர் பணிக்காக உன்னையே கொடுத்திடு. அர்ப்பணி அர்ப்பணி யூதா குலம் போலர்பணி யூதாவை போலர்பணி அர்ப்பணி அர்ப்பணி யூதா குலம் போலர்பணி யூதாவை போலர்பணி. காசு ஜூஸு பீஸு, காசு ஜூஸு பீஸு. டேய் 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 ஜெரி, ஒரு முக்கியமான விஷயம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏன்டா காசு ஜூஸ் பீஸ்ன்னு நீ பிடிச்சுக்கிட்டு இருக்கிற, நான் ஆடிக்கிட்டு இருக்கிறேன். நீ ஆடு. படிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆடாத. டேய், என் கையில நான் நிறைய காசு வச்சிருக்கிறேன். காசு வச்சுக்கிறியா? ஆமா. டேய், காசுன்னு படிக்கிறத கூட நான் மறந்துட்டேன்டா. உனக்கு என்ன வேணும்? பிரியாணி வேணுமா, இல்ல மட்டன் வேணுமா, இல்ல வந்து சிக்கன் டிக்கா வேணுமா, என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு மீனுனா ரொம்ப பிடிக்கும்டா. மீனு? ஆமாடா. என்னடா பெரிய மீனு? உனக்கு நான் தரண்டா ஒரு பெரிய ஃபேனு. டேய், ஃபேன் வச்சு நான் என்னடா பண்ண போறேன்? எனக்கு ஜாலியா படுத்து தூங்குடா. சரிடா. டேய், இங்க பாரு, எவ்வளவு காசு பாரு. எங்கடா? தோ தோ தோ. போறா. டேய், இதுவாடா? ஆமா, இதுதான் என் காசு. காசு ஜூஸ் பீஸ். டேய், இத கொண்டு போய் நம்ம கடையில கொடுத்து காசு ஜூஸ் சிக்கன் பீஸ்ன்னு கேட்டோன்னு வை, மண்டை மேல 2 போட்டு வாடுன்னு வரைஞ்சி விட்டுவாங்கடா. லீசின்றுவாளா? ஆமாடா. ஐயோ. டேய், இது பொம்மை காசுடா, பசங்க வச்சு விளையாடுறதுடா. அப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது வேணுமே. டேய், நான் இருக்கும்போது ஏன்டா கவலைப்படுற? எனக்கு ஏதாவது வாங்கி தரியா? உனக்கு என்ன வேணும்னாலும் நான் வாங்கி தரேன். சரி வா, எனக்கு பிரியாணி வாங்கி கொடுவா. பிரியாணி தானே? ஆமா. திருப்தியா சாப்பிடு. அன்லிமிட்டட் பிரியாணி. அன்லிமிட்டட் பிரியாணி. வா, என்ஜாய் பண்ணு. வா போலாம். போயிட்டு வரலாமா? போலாம். அப்பாடா. என்னடா ஏப்பம்லாம் பலமா இருக்கு? செம்ம சூப்பரான விருந்து. என்ஜாய் பண்ணியா? பயங்கரமா என்ஜாய் பண்ணி. அப்படியே ஒரு ஹை ஃபை பண்ணு. ஆமா. டேய், இந்த விருந்து நீ எப்படி பிளான் பண்ண? டேய், இதெல்லாம் என்னடா விருந்து? அப்புறம்
கடவுள் மனிதனுக்கா வச்சிருந்த மீட்பின் திட்டத்துல ஒரு நாடு பார்த்தோமா, ஒரு நாடு, ஒரு சமூகம் பார்த்தோமா. ஆமா, ஒரு சமூகம். அந்த சமூகத்துல ஒரு குளத்தை தேர்ந்தெடுத்து, எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியுங்க. குளத்துல ஆமை இருக்கும், தண்ணி பாம்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதான குளம். நான் நீ சொல்றது தண்ணி இருக்கிற குளத்தை சொல்றடா. குளம் குளம். சரி சரி. நான் சொல்றது ஒரு கோத்திரம்டா. யாருல இல்ல இப்போ. அந்த ஒரு கோத்திரத்தை தேர்ந்தெடுத்து கடவுள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன பண்ணாரு? அவருடைய தீர்க்கதரிசி ஒருத்தரை கூப்பிட்டு, முன்னாடி நடக்க போறதெல்லாம் இப்பவே சொல்லுவாங்களே, ஏசப்பாவுடைய ஊழியக்காரங்க மாதிரி. ஆமா, அவர் பேரு சாமுவேல். சாமுவேல். அவரை கூப்பிட்டு என் மக்களுக்கு ஒரு ராஜாவை நான் ஏற்படுத்த போறேன், அதனால நீ போய் ஈசாய் வீட்டுல ஒருத்தனை ராஜாவா அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. போயிடுவா. இப்படியெல்லாம் போயிட்டா எப்படா? ஏற்கனவே ஒரு ராஜா இருக்காருல்ல, சாமுவேல் தீர்க்கதரிசியை கொன்ற மாட்டாரு. அந்த சவுலுக்கு பயந்துட்டு இந்த தீர்க்கதரிசி கடவுள்கிட்ட கேக்குறாரு, கடவுளே சவுலுக்கு தெரிஞ்சா என்ன கொன்றுவாயா? அப்புறம் எப்படி? அப்புறம் எப்படி? கடவுள் சொன்னாரு, ஒரு மாடு கூட்டுக்கோ, ஒரு மாடு தைல எடுத்துக்கோ, கொம்புல நேரா ஈசாய் ஊருக்கு போ, பெருசா ஒரு விருந்து பண்ணு, எல்லாரையும் வரவை. இந்த விருந்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது நான் யார சொல்றேனோ அவங்கள அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு, ஈசாயோட பசங்க ஒருத்தங்க மாத்தி ஒருத்தங்க வந்துட்டே இருப்பாங்க, அதுல ஒருத்தன் தான் ராஜா. ஆமா, அப்படி போடு. அப்ப யார் வந்தா? இப்போ இப்போ என்னாச்சு தெரியுமா? எல்லாரும் போயாச்சு. அப்புறம் யாருமே இல்லையா? பயங்கர கும்பல், எல்லாம் விருந்துல தடகுடலா நடந்துட்டு இருக்கு. சரி. சாமுவேலு இப்படி பார்த்தாரு பாரு, உத்து பார்த்தாரு. ஈசாயோட மகன் வரான். அவனை பார்த்துட்டு ஒருவேளை கடவுள் சொன்னது இவனா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, கடவுள் இல்லப்பா, ஐயோ இப்படி ஒருத்தன் வந்தான், ரெண்டாவது வந்தான், மூணாவது வந்தான், 7 பேர் வந்தாங்கப்பா. ஐயோ யாருமே இல்லையா? யாருமே இல்லைன்ட்டாரு. அப்போ தீர்க்கதரிசி இது சரியா படல. கடவுள் இங்க இருக்கிற ஒருத்தனை கூட தேர்ந்தெடுத்துக்கல, வேற யாராவது உனக்கு பிள்ளைங்க இருக்காங்க? எனக்கு தெரியலையே. அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, யாரு? எனக்கு 8ஆவதா ஒரு பையன் இருக்கான். ஆமா, 8வது பிள்ளை. அங்க தூரத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஆட்டுக்கார பையன் எப்படி ராஜாவா முடியும்? அதனாலதான் நான் கூட மறந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவன் வராம நான் இந்த விருந்துல கை வைக்க மாட்டேன்னு தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. வந்திருப்பானே. வேக வேகமா ஆளை வச்சு கூட்டிட்டு வந்தா. வேகமா. ஆமா, உக்காந்து வெயிட் பண்ணி பாக்குறாரு சாமுவேல். வந்தான் பாரு, வந்துட்டான். குட்டி பையனா தாவீது. கடவுள் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பாப்பான், கர்த்தரோ இருதயத்தை பாக்குறாரு. இவன் தாயா நான் நினைச்சாலு இவனை அபிஷேகம் பண்ணுன்றார். அவர்தான் ராஜாவா? ஆமா, தாவீது ராஜாவா? ஆமா. ஓஹோ, அந்த மீட்பின் திட்டத்துல இருந்த அந்த ஒரு கோத்திரம் இந்த ஈசாயுடைய கோத்திரம் தானா? ஆமா. செம பாயிண்ட் பா. இந்த தாவீதுலதான் கடவுளுடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற தாவீதின் குமாரன் வருவாருங்கிற தீர்க்கதரிசனமும் நிறைவேற போகுது. சூப்பர். அவர் யாரு? அவர் யாரா? என்னப்பா இயேசுநாதர் பிறப்பை பத்தி பேசுனது இல்லையா? ஓ, தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்து. அந்த கோத்திரம் அதுதான் மனிதனுக்கான கடவுளின் மீட்பின் திட்டத்துல கடவுள் தெரிந்தெடுத்துக்கிட்ட கோத்திரம். ஓஹோ, அதான் கோத்திரமா? ஆமா. கோத்திரன்றது அதானே? அதேதான். அப்ப கடவுளுடைய மீட்பின் திட்டத்திற்கான கோத்திரம் அந்த யூதா கோத்திரம் தான். கரெக்டா? ஆமா, அதுல வந்த தாவீதின் குடும்பம் தான். தாவீதின் குடும்பம். ஆமா. ஆஹா, புரிஞ்சுதா? எவ்வளவு அருமையான செய்தினா. எவ்வளவு பேர் இருந்தாலும் கடவுள் யார ஒதுக்குனாங்களோ அவனை தேர்ந்தெடுத்தார். பாத்தீங்களா ராஜாவா? சூப்பர்ல, சூப்பரான திட்டம் இது. ஆனா இப்போ நான் சொல்றேன், நீ கூட பலரால ஒதுக்கப்பட்டிருக்கலாம், சரி, மறக்கப்பட்டிருக்கலாம், சரி. ஆனா கடவுள் ஒன்ன கூட அவருடைய மீட்பின் திட்டத்துக்கான கோத்திரமா தெரிந்தெடுத்து உன் மூலமா நிறைய நன்மைகளை செய்ய முடியும்.
இந்த இடத்துல ஒரு டான்ஸ் போட்டுக்கிட்டுமா? ஆஹா, ஜாலி ஜாலி ஜாலி. நானும் கடவுளுடைய மீட்பின் திட்டத்துல ஒரு பங்கு. நான் மட்டும் இல்ல, நீ மட்டும் இல்ல, இத பாத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே. எல்லாருமே வா. அப்ப இன்னும் டான்ஸ் போடலாமா? நீங்க என் கூட சேர்ந்து ஆடுறீங்க? ஜாலி 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 ஜாலி. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு விபிஎஸ் 2வது நாள். நேற்று பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? நிறைய பேர் எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் எல்லாரும் சரியான நேரத்துக்கு கிளாஸுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பப்பட் ஷோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததா? இந்த பப்பட் ஷோலேருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். யாக்கோபின் புதிய பெயர் என்ன? யாக்கோபின் புதிய பெயர் என்ன? இந்த கேள்விக்கான பதிலை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்காக டிஜிட்டல் சர்டிஃபிகேட் காத்திருக்கு.